ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க கர்மா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2023 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு குஜராத்தி கிரைம் த்ரில்லர் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு அழகான ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு பொண்ணுட்டு ரொம்பவே ஹாப்பியாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சடனாக பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் பல பிரச்சனைகள் ஏற்படுது. அதாவது இவங்க முன்னாடி செஞ்ச கர்மா பார்த்தீங்கன்னா இப்போ அஃபெக்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அதனால வர பிரச்சனைகள்லாம் என்ன, அதனால நம்ம ஹீரோயின் எந்த மாதிரி கன்ஃபியூஷனுக்குலாம் போகிறாங்க, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. அது முடிஞ்ச அளவு எக்ஸிகியூஷன்ல பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. அவங்க ஹாப்பியா இருக்கும்போதா இருக்கட்டும், இல்ல அந்த பிரச்சனைகள்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. படத்தில் இவங்க வச்சிருக்க மிஸ்ட்ரி போர்ஷனா இருக்கட்டும், த்ரில்லர் போர்ஷனா இருக்கட்டும், எல்லாமே நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சஸ்பென்ஸுமே அங்கங்க நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா படம் சவுண்டாக தான் இருக்குது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. ஒரு சில இடத்துல ப்ரெடிக்டபிளாக லேகிங்காக இருந்தாலும் கூட ஓரளவு நீட்டாக கொண்டு போயிருக்காங்க. படத்தை பெருசாக நமக்கு போர் அடிக்கல. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.